உங்கள் இல்லங்களை அமைதி அளிக்கக்கூடியதாக நான் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் இது ஒரு பெரிய பேர் அருள் நான் புரிஞ்சிருக்கேன். உங்கள் உள்ளங்களுக்கிடையே அன்பையும் கருணையும் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா யதார்த்த களம் அப்படி இல்லை என்று சொன்னால் இதற்கான தீர்வுகள் என்ன? எங்கே எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குமோ அங்கே எல்லாம் ஏமாற்றம் இருக்கும். நான் உன்னை எதிர்பார்க்கிறேன், என் புள்ள நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒழுக்கமா இருக்கணும், 5 நேரம் தொழுகணும், பல எதிர்பார்ப்புகள் எனக்கு இருக்கு. என் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே அங்கே அவ்வாறு நடக்குமா? கேள்விக்குறி. நடக்கலாம், நடக்காம இருக்கும். என் கணவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் எந்த கற்பனை செய்து 10 வருடமாக கற்பனை பண்ணி அந்த கணவரை கைப்பிடித்தேனோ அவர் அப்படித்தான் இருப்பாரா? கேள்விக்குறி. கணவன் யோசிக்கிற மாதிரி அந்த மனைவி கற்பனை செய்யற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி இருப்பாளா? கேள்விக்குறி. நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஏன்? எல்லா காரியங்களையுமே நான் தான் செய்யறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எப்பப்ப என்னென்ன எங்கெங்க நடக்கணும் அது எல்லாமே நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கையில இருக்கு அந்த சப்ஜெக்ட். நீ விரும்புறதெல்லாம் உனக்கு நடந்துராதுங்க. நீ நினைச்சானா அவன் டாக்டர் ஆயிர மாட்டான், நீ நினைக்கிறதுனால அவன் இன்ஜினியர் ஆயிர மாட்டான். அவன் என்னவா ஆக வேண்டும் என்று நான் தக்தீர்ல ஒண்ணு வச்சிருக்கேன், அவன் அதுவாகத்தான் ஆகுவான். எல்லா காரியங்களையும் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றேன்னும் போது நீ அங்க என்னத்தை போட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற? ஆதரவு வைக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யணும்? அதை நாம முறையிட வேண்டும். எனது அருமை சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அதிகம் அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த மகிழ்ச்சியும் இன்பமும் சந்தோஷமும் அவனுக்கு எங்கே இருந்து தொடங்குகின்றது என்று சொன்னால் அவனுடைய வீட்டிலே இருந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவனுக்கு தொடங்குகின்றது. ஒரு பறவை எவ்வாறு காலையில் கூட்டிலிருந்து பறந்து சென்று மாலையில் கூட்டை நோக்கி வந்து அடைந்து விடுகின்றதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனும் வீட்டிலே இருந்து கிளம்பி வீட்டிலே வந்து அடைந்து விடக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப தான் வசிக்கக்கூடிய அந்த வீட்டிலே அவனுக்கு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் கிடைத்துவிடும் என்று சொன்னால் ஓரளவுக்கு அவன் வெளியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து விடுவான். வீட்டிலேயே அவனுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலிப்பை அவன் வெளி உலக வாழ்க்கையில வெளிக்காட்டக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். சில நேரத்தில் சிலர் ரொம்ப கோவப்பட்டு டென்ஷனா சண்டை போடுவான், சம்பந்தமே இல்லாம சண்டை போடுவான். அதுல இருக்கக்கூடியவன் அவனை கேட்பான், என்னடா வீட்டில் எதுவும் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வேண்டியான்னு கேட்பான். அப்ப எவ்வளவு தெளிவா விளங்கி வச்சிருக்காங்க பாருங்க. சில பேர் சில நேரங்கள்ல ரொம்ப குஷி மூட்ல இருப்பான், என்னடா ரொம்ப ஜாலியா அப்படின்னு ஒரு தமாஷா கேட்பான். வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருந்தா இவன் ஜாலியா இருப்பான் என்பதையும், வீட்டில் சண்டை போட்டா அவன் வெளியே வந்து சண்டை போடுவான் அப்படிங்கிறதையும் கூட யதார்த்த வாழ்க்கையில சாமானிய மனிதர்களும் கூட புரிந்து வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படி நிம்மதியை விரும்பக்கூடிய அந்த மனிதனுடைய வாழ்க்கையில யதார்த்தத்துடைய நிலைமை எப்படி இருக்குது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே ஒரு சாரார் நிம்மதி இழந்து பரிதவிக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். கோர்ட்டு கேஸ் என்று அலைகின்றார்கள், பஞ்சாயத்து என்று ஜமாத் ஜமாத்தாக அலைகின்றார்கள், காவல் நிலையத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறி இறங்குகின்றார்கள். இவரோடு இவளோடு வாழ்வதா அல்லது வேண்டாமா என்கின்ற மனக்குழப்பத்திலேயே தடுமாட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் மனிதர்களிலே ஒரு சாரார் இருக்கத்தான் செய்கின்றார்கள். 2 பிள்ளைய பெத்தாச்சு, இனிமேட்டு இதை போட்டு ஏன் தலையில ஏத்துவானே, வெந்ததை திண்டுட்டு விதி வந்தா சாகுவோம் என்று நடைபெணமாக வாழக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். விவாகரத்து செய்துவிட்டு நீ ஒரு பிள்ளைய வச்சுக்க, நான் ஒரு பிள்ளைய வச்சுக்கிறேன் என்று அதுல ஏதோ ஒரு சொல்யூஷனை தேடிக்கொண்டு அப்படி சில பேர் செல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி மனித சமுதாயத்தில் ஒரு பெரும் கொண்ட கூட்டம் நிம்மதி இல்லாமல் தடுமாறி துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில உலக இறுதி வேதம் இது குறித்தான என்ன வழிகாட்டுதலை நமக்கு வழங்குகின்றது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு எது போன்ற போதனைகளை வழங்குகின்றது என்பதைத்தான்
இல்லம் அமைதி பெற என்கின்ற தலைப்பை நாம் இந்த ஜும்மாவுடைய உரையில பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் திருக்குரானில 16வது அத்தியாயத்துடைய 80வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சகனன். அல்லாஹ் உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு நிம்மதி அளிப்பதாக ஆக்கியுள்ளான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஒரு வீடு என்றால் அந்த வீட்டுக்கென்று நாம் சில இலக்கணங்களை வச்சிருப்போம். வீடுனா கட்டில் இருக்கணும், வீடுனா சோஃபா இருக்கணும், வீடுனா இப்ப ஏசி இருக்கணும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படி வீட்டிலே இன்னென்ன சாதனங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நாமளாக சில இலக்கணங்களை வகுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் திருக்குரான் இந்த உலகத்திற்கு வீடு என்பதற்கான அடிப்படை இலக்கணமாக எதை வைக்கின்றது என்று சொன்னால், வீடு என்று சொன்னாலே அங்கே அமைதி இருக்க வேண்டும். அமைதிக்காகத்தான் வீடு. நடைமுறையில் நாம புரிஞ்சிருக்கிறோம், எங்க சுத்தினாலும் சில பேர் வீட்டுக்கு போனாதான் அமைதியா நிம்மதி அடைவாங்க. ஊட்டி போவான், கொடைக்கானல் போவான், சுவிட்சர்லாந்தே போவான். எங்கிட்ட சுத்தினாலும் கடைசியில அப்பாடா இப்பதானா நிம்மதியா இருக்குன்னு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த கிழிஞ்சு போன பனியனோட அவருடைய பழைய பாயில படுப்பார்ல, அப்ப இருக்கிற சந்தோஷம் எங்க போனாலும் அவனுக்கு கிடைக்காது. அப்படி மனிதன் வீட்டின் பால் அவன் நிம்மதி அடையக்கூடியவனாக, அமைதி அடையக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். இப்படி நான் அந்த வீட்டை அப்படியே ஆக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹும் திருக்குரான்ல சொல்லி காட்டுகின்றான். இன்னும் கூடுதலாக 30வது அத்தியாயத்துடைய 21வது வசனத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீங்கள் மனைவியரிடம் மன நிம்மதி பெறுவதற்காக அவர்களை உங்களிலிருந்தே உங்களுக்காக படைத்திருப்பதும், உங்களுக்கிடையே அன்பையும் கருணையும் ஏற்படுத்தி இருப்பதும் அவனது சான்றுகளில் உள்ளதாகும். சிந்திக்கும் சமுதாயத்தினருக்கு இதிலே சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மன நிம்மதி பெறுவதற்காகத்தான் மனைவி, அந்த மன நிம்மதியை அதிகரிப்பதற்காகத்தான் இல்லங்கள் என்று திருக்குரான் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையை ஓங்கி சொல்லுகின்றது. ஆனால் ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி கல நிலவரம் அப்படி சில இடங்களிலே பல நேரங்களிலே இல்லை என்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹுடைய வேதம் சத்திய வேதம். திருக்குரான் ஒருபோதும் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லாது. அல்லாஹ் சத்தியத்தையே சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னால், ஏன் இன்றைக்கு சிலருடைய அல்லது பலருடைய வீடுகளிலே நிம்மதி இல்லாமல் போனது? அதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதைத்தான் நாம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வீடுகளுக்குள்ள என்ன நடக்குது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு ஆண் நுழையும் பொழுது பல எதிர்பார்ப்புகளோடு அவர் நுழைவார். நம்ம வீட்டுக்குள்ள போறோம், வீடு சுத்தமா இருக்கணும், மனைவி நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கணும், நம்ம போனாக்கா சிரிச்ச முகத்தோட வாங்க என்ற அன்பா வரவேற்கணும், டீ சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களா என்று நம்மள்கிட்ட கனிவோடு கேட்கணும். ஏன்னா அதெல்லாம் கல்யாணம் முடிச்சவோ நடந்துச்சுல்ல. எந்த அளவுக்குன்னா அவருடைய வேர்வைய அவருக்கு தொடச்சிக்க தெரியாதா, அதை அந்த வீட்டுக்காரமா தொடப்பாங்க. அப்படி தொடச்சி அவர் சட்டையை கட்டினா சட்டையை அவங்க வாங்குவாங்க. பெரிய ஜமீன்தாருக்கு கூட அந்த சேவை கிடைக்காது. சட்டையை கழட்டுறதுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா பின்னாடி சட்டையை வாங்கிட்டு போய் ஆங்கர்ல மாட்டி வைப்பாங்க. இந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் அவன் குறிப்பிட்ட காலகட்டங்களில அனுபவிப்பான். போன் போட்டு கேட்பாங்க, ஏங்க எப்பங்க சாப்பிட வருவீங்க, உங்களுக்காக நான் சாப்பிடாம காத்து கிடக்கிறேன். அவன் அப்படியே வானத்துல பறப்பான். சே, நம்ம அம்மாலாம் வேஸ்ட் தண்டம், நம்ம பொண்டாட்டி பத்தியா நமக்காக சாப்பிடாம இருக்கிறாள், ஏமா நான் வர கொஞ்சம் லேட் ஆகுமா, நீ சாப்பிட்டுருமா, நான் சாப்பிடாமே போனாலும் பரவாயில்ல, நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன், நீங்கள் இல்லாமல் ஒரு சோறா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா காத்தும் கிடப்பாங்க உண்மையிலேயே. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா சோறு போடுவாங்க, அவருக்கு இவங்க குழம்பு ஊற்றுவாங்க, அவரு சாதத்தை பிணைச்சி வாயில ஊட்டுவாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, உங்க வாழ்க்கையில கூட சில நேரங்களில் சிலர் அனுபவித்திருக்கலாம். அப்படியே என்ன செய்வாங்கனாக்கா ஊட்டி விட்டுக்குவாங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கும். குளிக்க போனாக்கா சோப் எடுத்துக்கிட்டே பின்னாடி தருவாங்க. காலையில் எந்திரிச்சா பிரஷ் எடுத்து கொடுப்பாங்க.
வீட்டை வந்து சுத்தமா நறுமணம்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எப்பனாக்கா வாழ்க்கையினுடைய ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்குமே அதே போன்ற ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று பல ஆண்கள் பல கனவுகளோடு என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்குள்ள போறாங்க. அவன் எதை எதிர்பார்த்து போகின்றானோ அது அப்படியே அங்க இருக்குதா? அந்த எதிர்பார்ப்பு பல நேரங்களில் பொய்க்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வீட்டில் போன உடனே மாவு பாக்கெட் வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்தியா அப்படியே ஆரம்பிப்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பால் பாக்கெட் வாங்கிட்டு வரியான்றதுல ஆரம்பிச்சு நைட்டு வரும்போது மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கிற வரைக்கும் கேள்விக்கு மேல கேள்விகள் அடுக்கி கொண்டே இருப்பார்கள். மூச்சு கூட அவனால் விட முடியாது. வெளியில இருக்கிற 1008 பிரச்சனைகளை சமாளித்து அவன் வந்த கற்பனை கோட்டைகளை எல்லாம் கடப்பாறை வச்சு என்ன செய்வாங்கன்னா புல்டோசரை வச்சு கடப்பாறை வச்சு டமால் டமால் இடிப்பாங்க. கால் துடைக்கிறதுக்கு போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு நைட்டி அவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தாக்கா அவனுக்கு என்ன அவனுக்கு கற்பனைகள்லாம் வந்து எட்டாத ஒரு புதிய கோணத்தை வந்து அவன் அங்கே பார்ப்பான். வீடெல்லாம் செதறி கிடக்கும். பிள்ளைங்க ஒரு பக்கம் கத்தும், பையன் படிக்க மாட்டான், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையா இருக்கும். அம்மா பிள்ளைய போட்டு அசிங்கமா திட்டிகிட்டு இருப்பாங்க. சில வீடுகளில் கெட்ட வார்த்தைகள் காதில் விழுகும். அப்ப இவன் ஒன்ன கற்பனை பண்ணிக்கிட்டு போறான். முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழலை எங்க வீட்டில் பார்க்கிறோம். சில நேரங்கள்ல அந்த மனைவிமார்கள் சொல்லுவாங்க, அவங்க நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. கணவர் வீட்டுக்குள்ள வர நிறைய சூப்பரா ஆக்கி வைப்பாங்க. இன்னைக்கு கூட ஜும்மா நாள்ல வீட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா தேங்காய் சோறு, மீனானோ கரியானோ இப்படிலாம் ஆக்கி வைப்பாங்கல்ல. ஆக்கிலாம் வச்சுட்டு அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. என்ன எதிர்பார்ப்போடு இருப்பாங்கன்னா, நம்ம வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இந்த சாப்பாட்டை குறித்து நமக்கு ஏதாவது சொல்லணும். பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம்ல. அந்த கறி கடைக்கு போகும்போது கறி கடைக்காரர்கிட்ட இந்த செஸ்ட் பீஸு போடுப்பா, எங்க வீட்டுக்காரர் அந்த எலும்பு என்ன செய்வார்னா கடிச்சு சாப்பிடுவாரு. அப்படிலாம் என்ன செய்வாங்கன்னாக்கா அதை வறுக்கும் போது மிதமான சூட்டில் வறுக்கிறதுல இருந்து அதை ஒவ்வொன்றையுமே அதுக்கு வெங்காயம் ஆனியன் சைடில் வைக்கிறதுல இருந்து இதெல்லாம் அதை வைக்கும் போது டிசைன் பண்ணிலாம் வைப்பாங்க. இதெல்லாம் நான் எதுக்காக வச்சேன் தெரியுமா? நீ இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பாராட்டணும். நான் இன்றைக்கு ஒரு நல்ல ஆடையை அணிஞ்சிருக்கிறேன். யாருக்காக அணிஞ்சிருக்கிறேன்? உனக்காகத்தான் அணிஞ்சிருக்கிறேன். அப்படி என்னை பார்த்துட்டு என்ன செய்யணும்? ஏதாவது சொல்லணும். சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா அவங்களாம் பொழைச்சிக்கிறாங்க. வீட்டில் போய் என்ன செய்வாங்கனாக்கா மயில் மாதிரி இருக்கே இன்னைக்கு அப்படிம்பா. அவங்க பார்த்தா குயில் மாதிரி இருப்பாங்க. ஆனா இவர் மயில் மாதிரி இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கே தெரியுது பொய் தான்ட்டு. ஆனாலும் சிரிப்பாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கார கண்ணுக்கு நம்ம மயில் மாதிரி தெரியும் அப்படின்னு சிரிப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்ன செய்வாரா, என்ன எங்க அம்மா டேஸ்ட் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டாரு வைங்களேன், ரெக்க கட்டி பாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில பிரச்சனைக்கே அங்க வேலை இருக்காது. ஆனா சில பேர் எப்படி இருப்பாங்க, அவன் பாட்டுக்கு போவான். இருட்டு வீட்டுல குருட்டு கொக்கு திண்டா மாதிரி என்ன செய்வானா, போடுற கறியெல்லாம் திண்டு 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 எல்லாத்தையும் போட்டு இந்த தட்டை வலிச்சு நக்கிடியா போட்டு போயிடும். நீ சாப்பிட்டியா? நீ பசிச்சதா உனக்கு? ஏன் சாப்பிடாம இருக்கிற? வா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். அதையும் சொல்லலை. அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பற்றியுமே எதுவுமே சொல்லலை. குனிஞ்ச தவளானியாம திண்டமா நிச்சயம் தலைவணையை போட்டு அந்த தட்டை கூட அவங்க தான் எடுத்து வைக்கணும். அப்படியே படுத்துக்குவான். அவங்க யோசிச்சுப்பாங்க. எல்லாரும் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல. வந்தான், திண்டான், தூக்கிட்டான். என்னை பற்றி கவனிக்கலை, நான் செஞ்ச சாப்பாட்டை பற்றி கவனிக்கலை. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, வாழ்க்கையே இப்படியே போய்கிட்டே இருக்குதே. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது. ஒரு நேரத்தில் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீங்கள் குழா கொடுத்துருங்க. இந்த விவாகரத்துன்னு போய் அதில் வந்து தலாக்குன்னு சொல்லி அதில் இந்த இழப்பீடு பேசுறது கொள்வது அதெல்லாம் வேணாம், எனக்கு குழா கொடுத்துருங்க, நான் இவனை விட்டு பிரித்து விட்டுருங்க என்ன. அப்போ நம்ம கேட்குறேன், அம்மா குழா கேட்குற அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை? அவங்க சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை ஒரு பெண்ணினுடைய மனிதனுடைய எதிர்பார்ப்பு பொய்க்கப்படும் போது அவ எந்த அளவுக்கு செல்லுகின்றால் என்பதை ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அவையில் நாம் சொல்றோம். கல்யாணம் முடித்து இது வரைக்கும் எனக்கு 2 வருஷம் ஆச்சுங்க. என் கணவர் இங்க இருக்க மெரினா பீச்சுக்கு என்னை கூட்டு போல. அவள் பருவ வயதை அடைந்ததிலிருந்து 12-13 வயசுலேருந்து கல்யாணம் ஆகிற 20 வயசு வரைக்கும் 7 வருட காலங்கள், 84 மாதங்கள், ஆயிரக்கணக்கான நாட்கள் கனவோடு சுற்றி இருக்கிறான்.
என்னை ஒருவன் கரம் பிடிப்பான், அவன் வண்டியில உட்கார வச்சுட்டு என்ன தெரு தெருவாக சுத்துவான், பீச்சுக்கு என்ன கூட்டிட்டு போவான், பூ வாங்கி தருவான் என்று எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்காமல் அவனுக்காகவே தவம் கிடந்து அவனை திருமணம் முடித்தாள். அவன் பாட்டுக்கு கடைக்கு போறதும் சம்பாதிக்கிறதும், சம்பாதிக்கிறான் கொள்றான், வீட்டுக்கு வரான், அவ்வளவுதான். பொண்டாட்டிக்கு என்ன எப்படி இருக்கேனே கேட்கல. இப்படி ஒரு மிருகத்தோட நான் வாழலை. எனக்கு என்னை பத்தி அவன் தெரிஞ்சுக்கவே இல்லை, என் மனதை பத்தி அவன் புரிந்து கொள்ளவும் இல்லை. இவனோடு அந்த வீட்டில் நான் ஒரு வாஷிங் மிஷினாக, ஒரு வேலைக்காரியாக, அவனுக்கு சமைத்து போடக்கூடிய ஒரு சமையல்காரியாக, அவன் குடும்பத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு அடிமையாக இருப்பதற்கு நான் தயார் இல்லை. எனக்கு குலா கொடுத்துருங்க. எதோட விளைவு இது? இது மாதிரி அந்த வீடுகளில் பாருங்க. சமீபத்தில் ஒரு யூடியூபருடைய மகன், சின்ன வயசு 13 வயது, தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டான். போச்சு, குடும்பத்துடைய நிம்மதியே போய்விட்டது. ஒரு குடும்பத்தினுடைய சொத்தாக, அந்த குடும்பத்தினுடைய கற்பனையாக தனக்கு கிடைக்காததெல்லாம் தன்னுடைய மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று தாய் தந்தையர் விரும்புவார்கள். நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு எங்க அத்தா சைக்கிள் வாங்கி தரல, ₹1 தருவார், அதை வச்சு அரை மணி நேரம் ஓட்டிட்டு வந்து சைக்கிளை வாடகைக்கு விட்டுருவேன், ஆனா என் பையன் ஸ்கூட்டர் ஓட்டணும் என்று ஆசைப்பட்டவன் அந்த தகப்பன். பிள்ளைக்காக தான் பசியோடு இருந்தும் கூட அவன் வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக அவனுக்காக பார்த்து பார்த்து செய்து கொடுத்தவள் தாய். இன்னைக்கு 2 பேரையும் விட்டுட்டு அவன் போயிட்டான். எதுக்காக போனான், ஏன் போனான்? படிடான்னு சொல்லியிருக்காங்க அம்மா, படிடா. 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசியிருக்காங்க, அவன் செத்துட்டான். இப்ப இந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன? புள்ள நல்லா படிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தது அந்த தாய் செய்த குற்றமா? நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன அந்த தாய் கதறுகின்றாள். என் கணவன் என்னை சாப்பிட்டியா என்று கேட்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன், அது நான் செய்த தப்பா என்று இவள் குமருகின்றாள். வீட்டுக்கு போனா வாங்கன்னு ஒரு இன்முகத்தோட ஒரு பொண்டாட்டி கேட்க வேணாமா பாய்? சொல்லுங்க பாய். வீட்டுக்கு போனாலே ஒரே சத்தமா இருக்க பாய், நிம்மதிக்கு தானே பாய் வீட்டுக்கு போறேன் என்று இவன் புலம்புகின்றானே, இவன் எதிர்பார்க்கின்றானே. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அதெல்லாம் அங்க நடந்துச்சா? சில குடும்பங்கள் அமைதியாக நிம்மதியாக இருந்தாலும் பல குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் தடுமாறக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? இந்த பிரச்சனை உலகளாவிய பிரச்சனை, ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து, இன மொழிகளை கடந்து, எல்லைகளை கடந்து உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதிலும் குறிப்பாக ஒரு ஆண் என்று வந்துவிட்டால் அவனுக்கு ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை வேற. நான் தானே உழைச்சு கொட்டுறேன், நான் சொல்றதை நீ கேட்கணும், அடங்கி போகணும், நீ நான் நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். இப்படி சில ஆண்கள் காட்டு மிராண்டிகள். அவ எகிர்றா ஒரு கட்டத்தில். 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் காலம் போச்சுடா. எவ்வளவு காலத்துக்குத்தான் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன்? எனக்குன்னு உணர்ச்சி இல்லையா? இனிமேட்டா நான் உனக்கு அடங்கி என்னால இருக்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், என்ன செய்வ? எகிரிடுறா. ஈகோ உண்டாயிருது. உன்னை எப்படி நான் அடக்கிறேன் பார் என்று அவன் களத்தில் இறங்கிறான். எதுல கை வச்சாக்கா நீ தடுமாறுவ எனக்கு தெரியும், அதை நான் ஆஃப் பண்றேன். நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெரியும். எதற்காக திருமண வாழ்க்கையோ அதில் அந்த பெண் கையை வச்சிருவான். அதற்காகத்தான் அவன் திருமணம் பண்றான், அது இல்லாம போயிருது. அப்ப வாழ்க்கையே இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அங்க என்ன செய்யுதுனாக்கா பனிப்போர் நடக்குது, சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது. வெளி உலகத்துக்கே தெரியாது. நீங்களாம் வீட்டுக்குள்ள போவீங்க, உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, சோஃபால உட்கார வைப்பாங்க, சாப்பிட வைப்பாங்க, பொண்டாட்டி புருஷன் ஒன்னா இருக்க மாதிரி தெரியும். நடிப்புகள். அந்த வீட்டுக்குள்ள மிகப்பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும், சண்டை நடந்துகிட்டு இருக்கும். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? உங்கள் இல்லங்களை அமைதி அளிக்கக்கூடியதாக நான் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் இது ஒரு பெரிய பேர் அருள் நான் புரிஞ்சிருக்கேன். உங்கள் உள்ளங்களுக்கிடையே அன்பையும் கருணையும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா யதார்த்த களம்
அப்படி இல்லை என்று சொன்னால் இதற்கான தீர்வுகள் என்ன? முதலாவதாக எனது அருமை சகோதரர்களே, எங்கே எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குமோ அங்கே எல்லாம் ஏமாற்றம் இருக்கும். நான் உன்னை எதிர்பார்க்கிறேன், என் புள்ள நல்லா படிக்கணும்னு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒழுக்கமா இருக்கணும், 5 நேரம் தொழுகணும், பல எதிர்பார்ப்புகள் எனக்கு இருக்கு. என் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே அங்கே அவ்வாறு நடக்குமா? கேள்விக்குறி. நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். என் கணவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் எந்த கற்பனை செய்து 10 வருடமாக கற்பனை பண்ணி அந்த கணவரை கைப்பிடித்தேனோ அவர் அப்படித்தான் இருப்பாரா? கேள்விக்குறி. கணவன் யோசிக்கிற மாதிரி அந்த மனைவி கற்பனை செய்யற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி இருப்பாளா? கேள்விக்குறி. நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் 32வது அத்தியாயத்துடைய 5வது வசனத்துல தன்னை பத்தி சொல்லி காட்டுறான். அவனே வானத்திலிருந்து பூமி வரை காரியங்களை நிர்வகிக்கிறான். எல்லா காரியங்களையுமே நான் தான் செய்யறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எப்பப்ப என்னென்ன எங்கெங்க நடக்கணும் அது எல்லாமே நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன்றான் அல்லாஹ். டோட்டலா நம்ம கையில இருக்கு அந்த சப்ஜெக்ட். நீ விரும்புறதெல்லாம் உனக்கு நடந்துராதுங்கிறான். ஒரு நபிங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றார். தாம் பிள்ளை இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறார், ஈமான் கொள்ளணும்னு நினைக்கிறார். எவ்வளவு எஃபர்ட் பண்ணி சொல்லியிருப்பார், எவ்வளவு விரும்பி சொல்லியிருப்பார். மற்றவர்களுக்கெல்லாம் புரியறதை விட அந்த நரகத்தை பத்தி அவர் நல்ல தெளிவா விளங்கி வச்சிருப்பார். சொர்க்கத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறார். இந்த நரகத்துக்கு என் புள்ள போயிடக்கூடாது, இந்த சொர்க்கத்துக்கு என் புள்ள போகணுங்கிறத வேண்டி விரும்பி அந்த பிள்ளைக்கு எப்படிலாம் சொல்லியிருப்பார். அவன் கேட்கலையே, நூஹ் நபியுடைய மகன் கேட்கலையே, கேட்க மாட்டான். அவன் இப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு டிசைனை விதித்து விட்டான் என்று சொன்னால் அவன் அப்படிதான். உன்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. சேலஞ்சு பண்றான் அல்லாஹ். நீ நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. நேர்வழி என் கையில் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நம்ம டீப்பா பிடிக்கணும். நீ நினைச்சானா அவன் டாக்டர் ஆயிர மாட்டான், நீ நினைக்கிறதுனால அவன் இன்ஜினியர் ஆயிர மாட்டான். அவன் என்னவா ஆக வேண்டும் என்று நான் தக்தீர்ல ஒண்ணு வச்சிருக்கேன், அவன் அதுவாகத்தான் ஆகுவான். எல்லா காரியங்களையும் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றேன்னும் போது நீ அங்க என்னத்தை போட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற? ஆதரவு வைக்கலாம். அப்ப என்ன செய்யலாம்? ஆதரவு வைக்கலாம். இறைவா என் புள்ள இப்படி இருக்கும், இறைவா என் புள்ள ஒழுக்கமா இருக்கும், இறைவா என் மனைவியை என் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கக்கூடிய அல்லாஹ் என்கிட்ட கேளு, என்கிட்ட வந்துரு, அந்த டிபார்ட்மெண்ட் என் கையில் இருக்குன்றான். நான் நினைச்சேனா நீங்க 2 பேரும் என்ன செய்யலாம்? தேனும் பாலுமாக இருக்கலாம். நான் நினைச்சேனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க. அல்லாஹ்வே சொல்றான், உன் மனைவியும் உன்னுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள். அப்படியே ஆக்கிறானா இல்லையா? எல்லாம் நம்ம கஸ்டடியில இருக்கின்றதை நீ புரிஞ்சுக்கணும். அப்ப என்னிடத்துல நீங்கள் மீள வேண்டும். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதை அப்படியே நீ செய்யாத அந்த கால்குலேஷன் எல்லாம் பொய்யா இருங்குறான். அல்லாஹ் வந்து ஆதரவு வைக்கலாம். அல்லாஹ் என்ன செய்யணும்? அதை நாம முறையிட வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில நாம் எதையெல்லாம் குறைகளாக காண்கின்றோமோ, மனைவி கிட்ட இருந்தாலும் சரி, பிள்ளை கிட்ட இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷன்கிட்ட இருந்தாலும் சரி, மனிதன் குறை உள்ளவன், நான் உட்பட நீங்க உட்பட. அந்த குறையோட அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கலாம். அந்த குறையை நான் சரி பண்ண போறேன், அப்படியே நேர்கோட்டில் வச்சு நீட்டா ஈட்டி மாதிரி அவங்களை செதுக்கிற போற, அது உன்னால முடியாதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரும் அது சொல்றாங்க. பெண்கள் என்பவர்கள் வளைந்த எலும்புகளை போன்றவர்கள். அதை நீ நேராக்க முயற்சி பண்ணாத. துணி துவச்சி போடுறாங்களா, துணியை உடுத்திக்க. சோறாக்கி போறாங்களா, சோத்தை சாப்பிட்டுக்க. வீட்டை கூட்டுறதுல கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறாங்களா, சொல்லி பாரு. கேட்கலையா, அப்படி விட்டுரு. நீ தொடப்பத்தை எடுத்து கூட்டிட்டு போய், அப்ப நீ நிம்மதியா இருக்கலாம். 10 மேட்டர்ல 8 கவர் ஆயிடுச்சா, 8 கொண்டு நிம்மதி அடைஞ்சுக்கின்றான் அல்லாஹ். 2 மைனஸோட அவங்க இருப்பாங்க. உன்ன மாதிரியே உன்னை கல்யாணம் முடிக்கும் போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நல்ல கரு தலையோட என் கனவு இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. 2 வருஷத்துல உனக்கு முடி கொட்டிருச்சு. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல,
என் மாப்பிள்ள கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா நீ சோத்துக்கு அங்க கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்குது, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே. நல்ல அன்பான மாமியார் கிடைக்கணும்னு அவங்க நினைச்சாங்க, ஆனா உங்க அம்மா அவரை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்களே, அவங்க வாழ்றாங்களே. அப்ப ஏதாவது ஒரு குறையோடு நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் இருப்பார்களா? இருப்பார்கள். சுபஹானல்லாஹ் என்று நம்ம சொல்றோம்லங்க, அல்லாஹ் மட்டும்தான் பரிசுத்தமானவர், வேற யாருமே பரிசுத்தத்துக்குரியவர்கள் அல்ல, குறைகள் உடையவர்கள். அதனால்தான் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்துகிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக, இறைவா நீதான் பரிசுத்தமானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தப்பு செய்யக்கூடியவன். மனைவியும் தப்பு செய்வாங்க, குறையுடையவர்கள். பிள்ளையும் தப்பு செய்வான், குறையுடையவர்கள். நானும் தப்பு செய்வேன், குறையுடையவன். சரி, இப்ப என்னப்பா செய்யணும்? அந்த குறையோட அடாப்ட் பண்ணிக்கணும். இப்ப கரண்ட் இருக்குல்லங்க, இந்த கரண்ட்ல ஒரு பெரிய குறை இருக்குங்க, நீங்க தொட்டீங்கன்னா சாக்கடிக்கும். அதுக்காக கரண்டை யூஸ் பண்ணாம இருக்கிறோமா? அந்த கரண்ட்டுக்கு என்ன செய்யறோம்னாக்கா, அதை ஒரு பிளாஸ்டிக்ல போட்டு அதுக்குள்ள ஒயரை சுத்தி சாக்கடிக்காம என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அப்படி பண்ணிக்க. அது சாக்கடிக்க கூடாதுன்னு ஏதாவது உள்ள போய் சரி பண்ண போனா சாக்கடிச்சுக்கும். அதுதான் அந்த எலும்பை நிமித்துறது. அந்த வேலையை பண்ணிடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள். இது நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. ரோஜாவை எடுத்துக்கங்களேன், அது எவ்வளவு அழகா இருக்கு பார்க்க. அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்? முள்ளோட வச்சிருக்கான் பாருங்களேன். அந்த முள்ளோட அந்த ரோஜா இருக்குல்லப்பா, அதான் அதோட இயல்பு. முள் இல்லாம நான் ரோஜா செடியை வளர்க்க போறேன்னா உன்னால முடியாது. அந்த முள் இருக்கும், அது பார்த்து பக்குவமா அந்த பூவை மட்டும் எடுத்துக்க, அவ்வளவுதான். அப்படி நீ போய்கிட்டே இருந்தனா உன் லைஃப் என்ன செய்யும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிம்மதி அளிக்கக்கூடியதாக அது ஆயிரும். அப்படி ரெண்டாவது சொல்றான். மூணாவது ஒரு முக்கியமான மேட்ரு, அது என்னன்னாக்கா, எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. ஒரு மனைவி கிட்ட இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா அப்ப நமக்குள்ள சில பேர் கேட்பாங்க, உள்ளத்துல இருந்து வரும், பாய் எப்படி இது மனுஷனாலே எதிர்பார்ப்பு உள்ளவன் தானே, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நியாயமான எதிர்பார்ப்பு தானுங்க. புள்ள படிக்கணுங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பா இல்லையா? இது சரிதானே என்று சிலருடைய உள்ளங்களில எழும் என்று சொன்னால், இதையெல்லாம் கூட பிற மதங்கள் சித்தாந்தங்கள் நிறைய சொல்லிடுதுங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இந்த எதிர்பார்க்காதேங்கிறது என்ன செய்யறாங்க? சொல்றாங்களா இல்லையா? ஆனால் அது முழுமை அடையாது. எதிர்பார்க்காம எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய அறிவுரைகள் சொல்றாங்க, சகிச்சுக்குங்க, பொறுத்துக்குங்க. எங்கெல்லாம் இந்த குடும்ப ரீதியான கவுன்சிலிங் கொடுக்குறாங்களோ 90% சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சகிச்சுக்கப்பா. ஆமாப்பா, உன் மனைவி மேல குறை இருக்குதான், நீ சகிச்சுக்க, நீ பொறுத்துக்க. இப்ப நான் கேட்கிறேன், எதுக்காக சகிக்கணும், எதுக்காக பொறுக்கணும்? எதற்காக என்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் தரமட்டமாக ஆக்கிக்கணும்? என்னுடைய வேலிடான இந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் இருக்கணும். அந்த பதிலை கரெக்டா கொடுக்கலன்னு சொன்னா, என்னால் சகித்து கொண்டு பொறுமையாக ஒரு நாள் இருப்பேன், அரை நாள் இருப்பேன், 2 நாள் இருப்பேன், அதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது. அதுக்கான மிக பொருத்தமான ஒரு பதிலை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இதை கரெக்டா உள்ளத்துல ஏந்திக்கிட்டோம்னா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு அமைதி அளிக்கக்கூடியதாக ஆகுவதற்கான மிக அதிக சாத்தியக்கூறு இருக்கு. அது என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், இந்த வாழ்க்கையே ஒரு சோதனையானது தான்ப்பா. இது சோதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை. உனக்கென்று இருக்கக்கூடிய கற்பனைகள் இருக்குல்ல, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எதெல்லாம் நீ யோசிக்கிறியோ அது நியாயமானது. அதற்காகத்தான் உனக்கு மரணங்கிற ஒன்னையே நான் தரேன். மரணங்கிற ஒண்ணு வருதுல, இப்படியே வாழ்க்கை பிளாட்டா அப்படியே 1000 காலமா வாழ்றோம்னா என்ன பயான் பண்ணாலும் திருப்தி வராதுங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா நமக்கு உபதேசம் பண்றான். உனக்கு மரணம்னு ஒண்ணு கொடுக்கறேன்ல, இந்த மரணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தரேன். அங்க நீ எப்படிலாம் எதிர்பார்க்கிறியோ அப்படி ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தந்துடுறேன். நீ கூப்பிட்டா ஓடியாருவா, நீ நில்லுனா நிப்பா, நீ பார்த்தா பரவசம் ஊட்டுவாள், மூக்கு செடிலாம் வராது, நாட்டெல்லாம் அடிக்காது, குனிஞ்ச தலை நிமிர மாட்டா. அழகுனா அழகு, அப்படியாப்பட்ட ஒரு பேரழகு. இளமை மாறுமா, வயசாகுமா, தலை நரைக்குமா, இளமையோடு இருப்பாள்.
ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் சேர்த்து தான் அதில் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தயார் செய்து வைத்திருக்கிறேன், அது வேணும்னா அதுக்காக நீ பொறுமையா இருங்கிறான் அல்ல. பொறுமையா எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் நான் பொறுமையா இருக்கணும் என்று நான் கேள்வி கேட்டா அல்லாஹ் சொல்றான், அதை நான் உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கேன்பா, நான் தான் அதை வைத்திருக்கின்றேன் என்பதை ஏற்றுக்கொண்டு நீ என்ன செய், இப்போதைக்கு பொறுமையா இரு. ஓ அப்படியா, ஓகே இறைவா, அப்படின்னா நான் பொறுமையா இருக்கு, அப்படின்னா நான் சகிச்சுக்கிறேன். இப்படி சகித்துக் கொண்டு பொறுமை கொண்டு அந்த மறுமை வாழ்க்கைக்காக ஒருவன் மிச்ச மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் டைஜஸ்ட் பண்ணுவான்னா, ஏத்துக்கிறான்னு சொன்னா அவன் வாழ்க்கை நிம்மதிக்குரியதாக ஆகிவிடும். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான், உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு சோதனையே, அல்லாவிடமே மகத்தான கூலி இருக்கு. இதெல்லாம் சோதிக்கிறதுக்காக கொடுத்தோம்பா, உனக்கு ஒரு கூலி இருக்கு, இதனை சகிச்சுக்கிட்டேன்னு சொன்னா அது மகத்தான கூலி, நீ கற்பனையை செய்யாத ஒரு கூலியை நான் உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். 64:15 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மனைவியரிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகளாக இருப்போரும் உள்ளனர், எனவே அவர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதுல என்ன எச்சரிக்கை? எங்கெல்லாம் ஒரு மூமினுக்கு அவனுக்கு செட் ஆகாத ஒரு மனைவி வந்துவிட்டாலோ, அவனுக்கு கட்டுப்படாத ஒரு பிள்ளை வந்து விட்டானோ, அவன் நிம்மதி தொலைந்து போய்விடும். அவன் கவனம் முழுவதுமே அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதுக்குள்ள அவன் போக ஆரம்பிச்சிருவான். இதை யோசிச்சு சிந்திச்சு கவலைப்பட்டு துக்கப்பட்டு அவன் அல்லாஹ்வை மறந்துடுவான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து விடுவான், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே கோட்டை விட்டு விடுவான். இப்படி ஒண்ணு நடக்கலாம். இன்னொன்னு நடக்கலாம், அந்த மனைவி அப்படியே அன்பை உருக்கி ஊத்துவாங்க, பாசத்தை புளிஞ்சி எடுப்பாங்க, ஆனால் மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை செய்யறதுக்கு ஏவுவாங்க. வரதட்சணை கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, பையனுக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடணுவாங்க, ஹராமான சில காரியத்தை வட்டிக்கு வாங்கி எனக்கு நீ நகை வாங்கி குடி என்று சொல்வார்கள். மனைவி மேல கொண்ட பாசத்தினால அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யற மாதிரியான ஒரு நெருக்கடிகளை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள், எச்சரிக்கையா இருந்துக்குங்க. அப்ப நீ யாரை பற்றி பிடிச்சுக்கணும்? என்ன பற்றி பிடிச்சுக்கப்பா. உன் பொண்டாட்டியை பார்க்கறதா இருந்தாலும் புள்ளைய பார்க்கறதுனாலும் உன் உள்ளத்தை அவரிடத்துல பறி கொடுத்து விடாத. அப்படியே புள்ளிட்டு புள்ளகிட்ட உயிரை கொடுத்துடாத, உன் அன்பு பாசத்தை அங்க கொட்டிடாத, என் மேல உன் நேசத்தை வச்சுக்க, கடமைக்காக அவளுக்கு செய். ரெண்டா பிரிக்கணும். ஒரு தர்பீஸ் பழம் இருக்குல்லங்க, அதை ஒரு கத்தியை வச்சு அடுத்தா ரெண்டு பிரியுதுல, அப்படி ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு என்ன, நம்முடைய அன்பு பாசம் நேசம், அல்லாஹ் சொல்றான் அந்த மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்கிறான். அது என்கிட்ட, அது எனக்குரியது, உன் உள்ளத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்கு நான் சொன்னேன் என்பதற்காக சில கடமைகளை செய். நான் நேசிக்க சொன்னதுக்காக அவங்களை நேசிச்சிரு. அப்ப உனக்கு மாற்றமாக அவர்கள் நடந்தால் அவர்கள் உன்னை வழி தவற செய்ய மாட்டாங்க, உஷாரா இருப்ப. அதனால என் மீது உன்னுடைய நேசத்தை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு அறிவுரையை வழங்குகின்றார். பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக எதையும் செய்ய துணிகின்ற ஆண்களுக்கு அந்த பெண்களை விட அதிகமாக இடரளிக்கும் வேறு எந்த சோதனையும் எனது வாழ்நாளுக்கு பிறகு நான் விட்டு செல்லவில்லை அப்படின்னாங்க. ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய இடரளிக்கக்கூடிய ஒன்றாக பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சிலர், எல்லா பெண்களும் கிடையாது, சில பெண்கள் அவங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய சில ஆற்றல்கள் அவங்க கிட்ட இருக்கு, சில சக்தி அவங்கள்ட்ட இருக்கு. அந்த ஆற்றலையும் சக்தியையும் அவர்கள் ஆண்களை மார்க்கத்துக்கு எதிராக திசை திருப்பக்கூடியதாக அவர்கள் ஆக்கிவிடுகின்றார்கள். இதுதான் ஆணுக்கு இடரளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். இந்த எச்சரிக்கையை நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் நமக்கு நிம்மதியை குறித்து திருக்குர்ஆனில நீங்க எந்த இடத்துல நிம்மதி என்ற சப்ஜெக்டை ஓபன் பண்ணாலும் அதுக்கான ஒரே இறுதி தீர்வு 13வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் நிம்மதி அடைகின்றன, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. ஒரு மூமின் கொண்டவனுடைய உள்ளம் அவன் குடும்பத்தை மையமாக சுற்றி சுழலக்கூடாது.
பொண்டாட்டியை மையமாக வச்சு அவன் வாழ்க்கை சுழல ஆரம்பித்தால், பிள்ளையை மையமாக வைத்து அவனுடைய வாழ்க்கை சுழல ஆரம்பித்தால், குடும்பத்தை மையமாக வைத்து வாழ்க்கை சுழல ஆரம்பித்தால், பொருளாதாரத்தை மையமாக வைத்து வாழ்க்கை சுழல ஆரம்பித்தால் நிம்மதிக்கான சாத்தியக்குறை இருக்க. அல்லாஹ்வை மையமாக வைத்து ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை சுழல ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வை நோக்கி தன்னுடைய மனைவியை, பிள்ளைகளை அவன் அரவணைத்து கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவர் எதற்காக கவலைப்படுறார்? என் பிள்ளை தொழுகலையே என்பதற்காக கவலைப்படுறாங்களா? என் மனைவி குர்ஆன் ஓதலையே என்பதற்காக கவலைப்படுகின்றார்களா? என் மனைவி மார்க்கத்துடைய அமல்கள் செய்யவில்லையே, அதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்கவில்லையே என்பதற்காக அப்படி கவலைப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ். வீடுகளிலே மனைவி தொழுகிறாங்க, பிள்ளை தொழுகிறாங்க, அவர் தொழுகிறாரு, பள்ளிவாசலுக்கு தகப்பனுக்கு பின்னால் அவருடைய பிள்ளைகள் காலையில் எந்திரிச்சு தொழுகைக்கு போறாங்க. இதை பார்த்து ஒரு குடும்ப தலைவர் சந்தோஷப்படுகின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய குடும்பத்தை அல்லாஹ்வை மையமாக வைத்து நகர்த்தி கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு பரக்கத்து பொழிகின்றார். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அருளும் கிடைக்கும். நாம் எதற்காகவோ சிதறி ஓடுகின்றோம், எதற்காகவோ நாம சிந்திக்கிறோம். நாம் குடும்பம் மார்க்க அடிப்படையில் இருக்கின்றதா என்பதை குறித்து ஒரு குடும்ப தலைவர் சிந்திப்பார், யோசிப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு அருளாக, பரிசாக நிம்மதியை வழங்குவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.